ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. இன்றைக்கி வந்து மாரம்பாடின்னு ஒரு ஊருக்கு வந்திருக்கோம். அங்கே வந்து நல்ல கிறிஸ்மஸை முன்னிட்டு ரொம்ப டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க அழகழகா. வாங்க, நீங்களும் எங்களோட சேர்ந்து வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி அழகாக மரத்தில் அழகாக டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோதுக்கு ஒரு கிராமம் தான், கிராமத்துக்காரவங்களாம் சேர்ந்து செஞ்சுருக்காங்க. நல்லா அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் பார்க்க வேண்டியது. திண்டுக்கல் பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன கிராமம் அது. டவுனில் கூட இப்படி செய்ய மாட்டாங்க போல். கிராம மக்கள்லாம் சேர்ந்து எப்படி செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்களா? அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அந்த சர்ச்சு, அந்த மாரம்பாடி சர்ச். அது அப்படியே போனோம்னா அழகாக இருக்குது பார்த்தீங்களா? முதல்லையே அழகாக ஹார்ட் மாதிரி போட்டிருக்காங்க. உள்ளே போனால் அவ்வளோ ஆச்சரியம், அவ்வளோ அழகழகாக போடுறாங்க. அதெல்லாம் கிறிஸ்மஸ் நலவுகள்லாம் பண்ணியிருக்காங்க. கிராம மக்கள் சேர்ந்து அழகாக பாருங்களேன், சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வேறு பிள்ளைகள்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிச்சுங்க. இதெல்லாம் அழகாக மரங்களில் சீனரிஸ், அந்த கொடைக்கானலில் இருக்கிற லேண்டெலாம் அந்த ஃப்ளவர்லாம் இருக்கும்ல, அது மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. கண்ணுக்கு குளிர்ச்சியாக. உள்ளே போனால் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு நல்ல வட்டம். இதில் நின்று எல்லோரும் நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். எல்லோரும் வரவங்களும் ஃபோட்டோ அதிகமாக எடுத்தாங்க. இதெல்லாம் பூக்கள், ஒரு மரங்களில் பூக்கள் இருக்கிற மாதிரி அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இந்த கொடைக்கானலில் இருக்க ஃப்ளவர்லாம் பார்த்தீங்களா? நல்லா இருக்குது. நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்கல்ல. கிறிஸ்மஸ்லேருந்துலாம் தான் வச்சுருக்காங்களா? அது கிறிஸ்மஸ்லேருந்து வச்சுருக்காங்க. அந்த பானையிலேருந்து தண்ணி வந்து ஊற்றுற மாதிரி வெறும் ஃபால்ஸ் மாதிரிலாம் உள்ளே செட் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். நல்லா ரொம்ப ஃபோட்டோ தான் எடுத்துக்கிட்டோம். நல்லா இருக்குது. இது இங்கே பார்த்தா அந்த ஃபால்ஸ் மாதிரியே வச்சுருக்காங்க, நல்ல தண்ணி விடுற மாதிரி. இந்த மரங்கள்லாம் பூக்கள், இந்த பூ அலங்காரம் தான் அழகாக இருக்குது. மரங்கள்லாம் நல்ல நல்ல பூக்கள்லாம் கலராக வச்சுருக்க மாதிரி பார்த்தா அழகழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கூட்டம். பஸ்ஸில் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. நல்லாங்க எல்லா இடத்துலையும் நின்று நல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். நல்லா அழகாக ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்ல இடம். எல்லோரும் வந்து ஃபோட்டோஸ்லாம் அதிகமாக எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இங்கே பார்த்துட்டா இந்த மோசே 10 கட்டளை வாங்குறதுக்கு போகிறார்ல, அப்படி அந்த மலையை செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் மோசையுடைய வாழ்க்கை வரலாறுகள், மோசைக்கு முன்னே எந்த கோத்திரம், அந்த மோசையுடைய பிறப்பு எப்படி, லேவி கோத்திரம், அவர் பிறப்பு, அவருடைய அவருக்கு பின் வந்த சந்ததியார் எங்கே என்னென்ன செஞ்சாங்கிறத இந்த ட்ரீயில் அந்த லைஃப் சைக்கிள் மாதிரி எழுதியிருக்காங்க. இதுமாரி அந்த மோசையை 10 கட்டளை போய் வாங்கிட்டு வர்றது மாதிரி அந்த பாருங்க, அந்த இது செட் பண்ணி நல்ல உயரமாக மலை மாதிரியே செட் பண்ணி வச்சுருக்காங்க. இது அழகாக இருந்துச்சு. இது நல்லா சூப்பராக இருந்துச்சு. இங்கெல்லாம் நல்ல இந்த கொடைக்கானலில் இருக்க மலர்கள் இதுனா இந்த குழந்தை இயேசு பிறப்பு தானே, கிறிஸ்மஸ் தானே. அதனால் அங்கே தொட்டில் வச்சு அதுக்குள்ளேருந்து ரொம்ப பேர் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க. நாங்கள் எங்கள் பிள்ளைகள்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. எத்தியலா நல்லா பூக்கள் தான், அதிகமான பூக்கள். பார்க்குறதுக்கே நம்மளுக்கு ஆசையாக இருக்குது. அவ்வளோ அழகழகு பூக்களாக இருந்துச்சு. நல்லா பெயிண்ட் பண்ணி, பானைகள்லாம் நல்லா பெயிண்ட் பண்ணி பொங்கல் வர வச்சுருப்பாங்க போல். நீங்கள் எல்லோரும் போய் பாருங்கள். 10 கட்டையில் அழகாக வச்சு அதை வச்சுருக்காங்க பாருங்கள். 10 கட்டையில் எழுதி, அப்புறம் வந்து இந்த குடில் மாதிரி ஜோடிச்சு வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்மளுக்கு இந்த 10 கட்டளை கொடுக்குறது, இயேசுடைய பிறப்பு, அது ஆதாமியவாள் அவங்களுடைய இதெல்லாம் இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு. அங்கிட்டு இருக்குது அது மாதிரி தான் தெரியுது. போய் அதுக்குள்ளே நின்று பார்க்கலாம். முயல் இது ஒரு 10 முயலுக்கு மேலே இருந்துச்சு. நல்லா மேயிற மாதிரி பேர பிள்ளைங்க நல்லா இதை என்ஜாய் பண்ணியிருந்துச்சு. முயல் துள்ளி துள்ளி குதிச்சு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இங்கே பாருங்கள், மனுஷரை பார்த்து அது பயந்து விடுது. நம்ம பார்க்க பயப்படுது ரொம்ப. நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் எல்லா இடத்துலையும் ரெண்டு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அழகாக ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி நல்லா
கூட்டம் சரியான கூட்டம் ரொம்ப. வருஷம் இதே மாதிரி வைப்பாங்களாம். திண்டுக்கல்ல இறங்கி நாங்கள் ஆட்டோவில் போகலாம், பக்கத்தில் தான் கிராமம். இவத்தில ஆதாமை வளருது அன்னைசே ஆப்பிளே இது போட்டிருக்காங்க. அது எத்தனை நாளைக்கு இருக்குன்னு தெரியலை. ஆப்பிள் நெஸ் ஆப்பிள் ஆதாம் ஏவாளை ஆதாம்கிட்ட கொடுக்குறது. சர்ச்செலாம் நல்ல பின்னாடியும் சர்ச் இருக்கு போல். அதெல்லாம் பறவைகள் இருக்குது அந்த கூண்டுக்குள்ளே. புறா வச்சுருக்காங்க. அங்கிட்டலாம் அந்த எப்படி சொல்கிறது, இந்த கிராமங்களில் இருக்க அந்த வருதுல அப்புறம் கூண்டுக்குள்ளே வெறும் புறாவாக இருக்குது. இவ்வளோ நல்லா அலங்காரம் பண்ணியிருக்காங்க. வருஷம் செய்வாங்களாம். இந்த வருஷம் அதிகமாக செஞ்சுருப்பாங்க போல். ஆனால் ஃபோட்டோ ரொம்ப பேர் இதுவே நைட் நேரம் நம்ம எல்லா குடில் மாடியே ஜோடிச்சிருந்தாங்க நல்லா. இந்த குடியில் பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஞாபகம் வருது. எப்படின்னா ஒரு ஊழியக்காரர் ஃப்ளைட்டில் போய்கிட்டு இருந்தாராம். அது கிறிஸ்மஸ் நேரத்தில் பார்த்தா வெறும் வீடுகளில் வெளிச்சமாக இருந்துச்சான் கீழே பார்க்கும்போது. அப்போ தேவன் ஆண்டவர் ஒரு இதை உணர்த்தினாராம், என்னை இன்னும் வெளியில் தான் வச்சுருக்காங்க, குடியில் வீட்டுக்குள்ளே யாருமே என்னை வச்சுருக்கலை அப்படின்னு சொன்னாப்பில்லையே. அதனால தான் நம்ம இருதயத்துக்குள்ளே தேவனை வச்சுருக்கணும். என்னை இருதயத்துக்குள்ளே இதே மாதிரி இருதயத்துக்குள்ளே என்னை வச்சுக்கலாமல் இருக்காங்க, வெளியரங்கமாக என்னை நேசிக்கிறாங்க அப்படிங்கிறது தேவன் உணர்த்தினாராம் அந்த ஊழியக்காரருக்கு. நான் சின்ன பிள்ளையில இந்த கதையை கேட்டிருக்கேன். அவர் கதையை உண்மையை தான் சொன்னார் அவர். அது இந்த குடியெல்லாம் பார்க்கணுன்னா எனக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சு. ஆமாம், கிறிஸ்மஸ் நேரத்தில் வெளியில் தானே நம்ம குடியில் வைக்கிறோம், வீட்டுக்குள்ளே பெரும்பாலும் வைக்கிறது இல்லை பாருங்க. அவர் சத்திரத்தில் முன்னணியில் சத்திரத்தில் இடம் இல்லாதனால முன்னணியில் அவங்க அந்த மாரியால் ஏசாமி பெத்தாகன்னு வசனம் இருக்குது. அதனால் அதே மாதிரி செஞ்சுருக்காங்க, வெளியில் வச்சுட்டாங்க. பிறப்பை விட அவருடைய வருகையை தான் நம்ம அதிகமாக தியானிக்கணும். ஆண்டோடைய பிள்ளைகள் பிறந்த குட்டி இயேசுவே கும்பிட்டுக்கிட்டு இருக்காமல் வரப்போகிற இயேசுவை வரவேற்கணும். நம்ம முக்கால்வாசி எல்லாத்தையும் பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பிள்ளைகள்லாம் அழுகுதுங்க, அதனால் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பார்த்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே அப்படியே ஸ்நாக்ஸ்லாம் இருந்துச்சு. பானிபூரி, பூரி, அன்னாசி பழம் அதெல்லாம் விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஐஸ்கிரீம்லாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சுன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.